ஹாய் மக்களே! பொதுவா வந்து நம்ம கோழி பண்ணை வளர்க்குறதா இருந்தாலும் சரி, அதாவது வந்து நம்ம கோழி பண்ணை வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாரி பண்ணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம செய்ற மாதிரி இருக்குது அப்டின்னா, முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்டின்றத வந்து நம்ம எப்பவுமே வந்து ரெடி பண்ணிக்கணும். அதாவது நம்ம இந்த இடத்துல வச்சோம் அப்டின்னா, நம்மளோட வைக்கிற பண்ணை இப்போ கோழி பண்ணை வைக்கிறோம் அப்டின்னா, கோழி பண்ணை வந்து இந்த இடத்துல வந்து மூவ் ஆகுமா? இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குமா? அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தென்னை மரம் வைக்கிறோம் அப்டின்னா, தென்னை மரத்த அதாவது குரங்கு தொல்லை வந்து இந்த மாதிரியெல்லாம் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா, நான் வந்து கோழி பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது வந்து வேற ஒரு வீடியோல நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தென்னை மரம்லாம் வந்து வச்சு கிட்டத்தட்ட வந்து 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு மக்களே. ஆனா 6 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தென்னை வந்து காய்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரங்கோட தொல்லை வந்து அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது இதில வந்து நம்ம ஈல்டிங்கே எதுவுமே எடுக்கவே முடியாது. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம நஷ்டப்பட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நஷ்டம். இப்போ வந்து ஒரு தென்னை வியாபாரம் பண்றோம். அதாவது தென்னை வச்சிருக்கோம், ஒரு பண்ணை வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த தென்னை வச்சிருக்க உரிமையாளர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு தெரியும். ஏன்னா சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தென்னை மரம் இப்படி இருக்கு அப்படின்னா வந்து இப்போ குரங்கு தொல்லையால என்ன ஆகுதுன்னா, இந்த இலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விழுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆளுங்கள கூப்பிட்டு வந்து நம்ம கழிச்சு விடுற மாதிரி இருக்கும். இது